காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வரும், அதுக்கப்புறமா குடியரசு தினத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பெரிய கேஸாகவும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா ஜனநாயகன் நிரந்தர தடையா அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. என்னதான் நடக்குது? ஜனநாயகன் படம் வருமா வராதான்? ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும் தான் போல தெரியுது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சென்சாரில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து டிசம்பர் 19 2025 அப்ளை பண்ணியிருக்காங்க. அது 2 நாள்லேயே படத்தை பார்த்துட்டு ஒரு 41 இடத்துல கட்ஸு மியூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மெயிலும் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தராமலே இருந்திருக்கிறாங்க. 5 ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மெயில் போயிருக்கு. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அந்த படத்தை அப்படின்னும் போது அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா 6, 7, 8 விட்டு 9 படம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 9 வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 9 காலையிலே ரிலீஸ் ஆகணும். ஸோ 3 நாள் நடுவில் இருக்குது. இந்த நேரத்தில் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்குன்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசர அவசரமாக கோர்ட்டுக்கு போனாங்க. தனி நீதிபதி முன்னாடி பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்துச்சு. விசாரித்தாங்க. சென்சார் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், சென்சார் போர்டு அவங்கள கருத்துக்களை சொன்னாங்க, தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. எல்லா விசாரணையும் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஜனவரி 10 தனி நீதிபதி ஆஷா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சுனா 2 நீதிபதிகள் இருப்பாங்க. நம்ம சென்னை நீதிமன்றத்தில் தான் 2 நீதிபதிகள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கு விசாரணையில் வந்து சென்சார் போர்டு அவங்களுடைய வாதங்களை சொன்னாங்க, தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய வாதங்களை சொன்னாங்க. வழக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தேதிக்கு ஒத்தி வைத்தாங்க. அது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 21 இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சென்சார் போர்டு வந்து கேவியட் வந்து போடுறாங்க. கேவியட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா எங்களையும் மனுதாரராக சேர்த்து விசாரித்து தான் வந்து தீர்ப்பு சொல்லணும், தன்னிச்சையாக விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் கேவியட்டினோட நோக்கம். ஸோ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 15 சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா அந்த நீதிபதிகள், அதாவது இந்த வழக்கு வந்து நீங்கள் சென்னை நீதிமன்றத்திலே விசாரித்து முடிச்சுக்குங்க, இங்கே விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு வழக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்துக்கே மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது மறுபடியும் பெஞ்சுக்கே வந்துருச்சு. பெஞ்சுக்கு வந்துச்சு. ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 21 விசாரணை போட்டிருந்தாங்களே, அதுக்கு பதில் 20 விசாரிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 20 பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதம், சென்சார் போர்டு வாதம் ரெண்டையுமே கேட்டு தெரிஞ்சு தீர்ப்பை வந்து காலை வரை இல்லாமல் ஒத்தி வச்சாங்க. தீர்ப்பு வந்து 27 சொல்லி வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தனி நீதிபதி ஆஷா ஒரு உத்தரவு போட்டாங்கல்ல யூஏ சர்டிஃபிகேட் வழங்க சொல்லி, அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அது இனிமேல் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வழக்கை மறுபடியும் நீங்கள் ஒரு தனி நீதிபதி கிட்ட போய் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கில் அந்த தனி நீதிபதி என்ன உத்தரவிடுறாரோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து தனி நீதிபதிக்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க சென்னை நீதிமன்றத்தில். மறுபடியும் இந்த வழக்கு எப்போ வரும் ஏது வரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எப்போ வழக்குக்கு விசாரணை வந்தாலும் தனி நீதிபதி வந்து விசாரிப்பாங்க. அந்த விசாரணை எத்தனை நாள் போகும்னு தெரியாது. அந்த விசாரணை 1 மாதம் போகலாம், 2 மாதம் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ விசாரணை எல்லாம் முடிஞ்சு அங்கே ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லும் போது அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போடுறதுக்கு 2 பேருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சென்சார் போர்டுக்கு சாதகமாக இல்லை அந்த தீர்ப்புனா சென்சார் போர்டு வந்து மேல்முறையீட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, இல்லைன்னா மறுபடியும் பெஞ்சுக்கு வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நீண்டுக்கிட்டே போகுது. புலிவாலை பிடிச்ச கதை தான். ஆனால் என்ன அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்த சென்சார் பிரச்சனை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தீர்ந்து சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு தெரில. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த படமே பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் வெளியிட முடியுமா அப்படின்னா மார்ச் மாதம் முதல் வாரத்திலே இல்லைன்னா பிப்ரவரி மாதம் இறுதியிலே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு தேர்தல் வந்து அறிவிக்க போகிறாங்க. அப்படி தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா விஜய் வந்து அரசியல் தலைவராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக
தேர்தலில் போட்டிடுறாரு, அவருடைய வேட்பாளர்கள்லாம் போட்டிடுறாங்கன்னும் போது நிச்சயமாக அந்த நேரத்தில் இந்த படத்தை வெளியிட முடியாது. அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து அனுமதிக்காது. ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்த்தா இந்த படத்தினுடைய சர்டிஃபிகேட் இப்போ 1 மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் கிடைச்சிச்சுன்னா அது எத்தனை மாதத்தில் கிடைக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கடிலாம் இருந்ததுனால அது வந்து தள்ளி தான் ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆகஸ்ட் மாதம் போல தான் அது ரிலீஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. சார், இந்த ஒரு விஷயம் முன்னாடியே நீதிபதி ஆஷா அவங்க கிட்ட தான் போயிருந்துச்சு. அவங்க அப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ திரும்பியும் அது அவங்க கிட்ட போகும்போது இது ரத்து பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லைம்மா, திரும்பவும் போகிறதுக்கு ரத்து பண்ணதில்லை. அவங்க வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டாங்க இல்லையா, அந்த தீர்ப்பு ரத்தாயிருச்சு. ஆனால் இந்த தனி நீதிபதிகிட்ட போய் மறுபடியும் இந்த வழக்கை விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள்லாம் எங்களுடைய நியாயங்களை முறையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நீதிபதிகள் 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியா, அப்போனா நீங்கள் 2 பேருமே வந்து தனி நீதிபதிக்கிட்ட மறுபடியும் போங்க, உங்கள் பக்கம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பக்கம் நியாயங்களை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க 2ஐயும் கேட்டு ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க, அது ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அந்த தீர்ப்பு என்னங்கிறத நீங்கள் பார்த்து அங்கே நீங்கள் இதை ஒரு தீர்வு காண்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. தனி நீதிபதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆஷாவாக இருக்கலாம், இல்லைன்னா வேற நீதிபதியாக கூட இருக்கலாம். ஆஷா நீதிபதி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்ஜ் எல்லாமே எப்படின்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தருடைய வழக்கு ஒரு நீதிபதி கிட்ட வருது, அங்கே வந்து அவருக்கு அந்த நீதிபதி ஃபேவர் இல்லாமல் இருக்கலாம், சில நேரங்களில் சில சிக்கல்கள் இருக்கலாம் அந்த நீதிபதி கிட்ட. அதனால் என்ன ஆகும்னா அது ஒரு நியாயம் வந்து மறுக்கப்பட்டிருக்கலாம், யாரோ ஒருத்தருக்குள்ள நியாயம் வந்து மறுக்கப்படலாம் ஏதோ சில காரணங்களால். அப்படின்றதுனால பொதுவாகவே ஒரு வழக்கு நீண்ட காலம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வழக்கு நடக்குது, ஒரு சொத்து தகராறுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா 10 வருஷம் ஒரே நீதிபதி தான் நடத்துவாரா அப்படின்னா கிடையாது. ஒரு நீதிபதி கிட்ட முதல்ல அந்த வழக்கு போகும், 6 மாதம் கழித்து வேற நீதிபதி கிட்ட போகும், 4 மாதம் கழித்து வேற நீதிபதி கிட்ட போகும். இப்படி 10 வருஷ காலகட்டத்துக்குள்ள ஒரு 18-20 நீதிபதி கிட்ட கூட இந்த வழக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நீதிபதி ஒரு கோர்ட்டில் இருக்காருன்னா 6 மாதத்துக்கு தான் அனுமதிப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீதிபதியை வேற ஒரு கோர்ட்டுக்கு போடுவாங்க, வேற கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி இந்த கோர்ட்டில் கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி இந்த 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 வழக்கு இனி வந்து மறுபடியும் ஆஷா நீதிபதி அவர்கள்ட்டே வரும், நீதி அரசர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வேறு ஒரு நீதி அரசர்கிட்ட கூட வரலாம். ஆனால் தனி நீதிபதி விசாரிப்பார். அந்த விசாரணைக்கு முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை அவர் சொல்லுவார். சார், அதே போல் ஜனநாயகன் படம் யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கேவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்க. இது வந்து சென்சார் போர்டுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ்லாம் கட் பண்ணி வாபஸ் வாங்கியே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்கன்ற தகவல் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, நிச்சயமாக இது சரியான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தனி நீதிபதி கிட்ட விசாரணை வந்தாலும் அவங்க விசாரிக்க எவ்வளோ காலம் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு காலகட்டத்துக்குள்ளே விசாரித்து ஒரு 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே விசாரித்து ஒரு தீர்ப்பு சொன்னால் கூட அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இல்லையோ அவங்க நிச்சயமாக மேல்முறையீடுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்கன்னும் போது இது நீண்டுக்கிட்டே தான் போகும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு வேணுமா இல்லையா, அந்த தீர்வு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடிட்டாங்க. அன்னைக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு போனாங்க, அதாவது இது வந்து பேசிக் எக்ஸாமினேஷன், அதாவது ஈசின்னு சொல்லுவாங்க, எக்ஸாமினேஷன் கமிட்டி முதல்ல பார்த்துருக்காங்க. 5 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு தலைவர் 4 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்க இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ரிவைசிங் கமிட்டி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு இது போய் ஒருவேளை ரிவைசிங் கமிட்டிலே இது மறுக்கப்பட்டிருந்தால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாடணும், வேறு வழி கிடையாது. அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு, உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த ரிவைசிங் கமிட்டி மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்கன்னா அங்கேயே வந்து இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கலாம். ஒரு 20 நாள் தான் டைம் கேட்குறாங்க அவங்க மேல்முறையீடுக்கு. ஸோ அங்கேயே வந்து படத்தை பார்த்து சர்டிஃபிகேட்டே இந்நேரம் கிடச்சிருக்கலாம், இந்நேரம் படத்தையே கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தயாரிப்பு நிறுவனம் ஒரு தவறான முடிவு எடுத்து அந்த தவறான முடிவுனால பார்த்தீங்கன்னா யார் பேச்சை கேட்டாங்கன்னு தெரில, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டாக பழஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேலும் இதை பெருசாக்காமல் இருக்கணும்னு நினச்சா இந்த வழக்கை வந்து விட்ரா வாங்குறதுக்கான உரிமை இருக்குது. யாருக்கு உரிமை இருக்குன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் உரிமை இருக்குது. ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த வழக்கை போட்டாங்க.
ஸோ அந்த வழக்கை வித்ட்ரா வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கே இல்லாமல் போயிடும். அப்படின்னும் போது நேரடியாக அது வந்து சென்சார் போர்டு கண்ட்ரோல்லே எல்லாமே வந்துடும். இப்போ கோர்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது, நீதிபதிகளோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அந்த வழக்கை இவங்க வித்ட்ரா வாங்கிட்டாங்கன்னா கோர்ட்டு இல்லாமல் சென்சார் போர்டு கண்ட்ரோலுக்கே வந்துடும். ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு மறு தணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு இந்தந்த கட்ஸை கொடுங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அந்த வேலை முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ தேவையில்லாமல் சண்டையை நீட்டிகிட்டே போகாமல் அது ஒரு சமாதான சூழ்நிலைக்கு வந்தால் நல்லது தான். அப்படி வந்து வழக்கை வித்ட்ரா வாங்கிட்டு நேரடியாக சென்சார் போர்டுக்கிட்டே வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க, நீங்கள் சொல்கிற காட்சியெல்லாம் நாங்கள் கட் பண்ணுறோன்னு சொன்னால் அங்கேயே ஈஸியாக அந்த வழக்கு முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கூடிய சீக்கிரம் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். சார், ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. யூஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சி சீன்ஸ்லாம் கட் பண்ணி ஒன்றுமே புரியாமல் படம் போகிறதை விட ஏ சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை கொடுத்துடலாம், அதுவே பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பொதுவாக சொல்லியிருக்காரு. இது ஜனநாயகனுக்கு தான் சொல்லியிருக்காரா இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காரா? ஒரு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது இந்த ஒரு விஷயம். அவர் வந்து கூலி படத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கூலி படத்தை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு பதில் ஏ சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன், யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா நிறைய இடத்துல கட்ஸ் இருக்குது, அதனால் மக்களுக்கு இந்த படம் புரியாமல் போயிடும், அதனால தான் நான் வந்து ஓகே பரவாயில்ல, தேட்டர் ஆடியன்ஸுக்கு சின்ன வயசு 18 வயசு கீழே உள்ளவங்க வராட்ட கூட பரவாயில்ல, ஏசி டிக்கெட் வாங்கலாம், நான் தான் வந்து துணிஞ்சு அந்த முடிவு எடுத்தேன். இப்போ தயாரிப்பு நிறுவனம் ரஜினி சார் எல்லாருமே நீங்களே அந்த கால் எடுங்க, நீங்களே அதை டிசைட் பண்ணுங்கன்னு எனக்கு முழு உரிமை கொடுத்தாங்க, அதனால் நான் தான் அந்த முடிவு எடுத்தேன், ஏ சர்டிஃபிகேட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யூஏ சர்டிஃபிகேட் வாங்குறது இருந்தால் பல இடங்களில் வந்து கட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை ஒத்துக்கிட்டா வந்து படமே புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கூலியை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. கூலியோடைய கதையில் ஏகப்பட்ட ஜம்ப்பு, ஏகப்பட்ட லாஜிக் ஓட்ட, அது கதையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் பெரிய பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர். ஆனால் கூலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம், அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ரஜினிகாந்த் அதில் நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த் ஒரு மாஸ் ஹீரோ, ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்குன்னும் போது அது 500 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிடுச்சு, நஷ்டம் இல்லாமல் அந்த படம் வந்து தப்பிச்சுக்கிச்சு. அது யாருனால அப்படின்னா ரஜினிகாந்த்னால. லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தோல்வி பட இயக்குனர் தான், அது எந்த சந்தேகம் கிடையாது. கூலியை பொறுத்த வரைக்கும் படுமோசமான விமர்சனங்கள் வந்துச்சு, அதுக்கு ஏ கிடைச்சிருந்தாலும் சரி யூஏ கிடைச்சிருந்தாலும் சரி இந்த விமர்சனங்கள் தான் வந்திருக்கும். ஸோ அது முழுக்க முழுக்க லோகேஷோட தப்பு தான். அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த அவருடைய கூலி படத்தை பற்றின விஷயங்களை தான் சொல்கிறார், சென்சாரில் நடந்த பிரச்சனைகளை தான் சொல்கிறாரு. அவர் எந்த விதத்துலையும் ஜனநாயகனுடைய சென்சார் பற்றி அவர் பேசவே இல்லை. கேட்குறாங்க ஜனநாயகனுடைய படத்துக்கு சென்சார் கிடைக்காம இருக்கே, அதில் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும்போது அது மலுப்பெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுறார். சார், அதே போல் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் ஒருவேளை கேஸை வாபஸ் வாங்கி யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சா அந்த படம் கூலி போல் புரியாமல் போகுமா இல்லை புரிஞ்சு தான் வருமா? ஏன்னா இவங்க ஒத்துக்கிட்டா ஒருவேளை அந்த படத்துக்காக அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுமா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் ஏகப்பட்ட அரசியல் வசனம் இருக்குங்கிறாங்க. அவர் பேசுகிற அரசியல் வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கிற பல அரசியல்வாதிகளை குறிப்பிடுற மாதிரி இருக்குங்கிறாங்க. பல அரசியல்வாதிகளுடைய உருவ ஒற்றுமையோடு வந்து சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் ஒரு ரூமில் உட்கார வச்சு சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் இருக்குது. என்ன எப்படி அடிக்கிறாருன்னா, உங்களை அரசியல் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து லஞ்சம், ஊழல், கொள்ளைன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி காட்சி இருக்குங்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள், வசனங்கள் இருக்குங்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய சிம்பிள்களை பயன்படுத்திட்டா சொல்கிறாங்க. இதெல்லாம் பலவிதமான எப்படி சொல்கிறது, ஜனநாயகன் சென்சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான வதந்திகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. எது உண்மை அப்படின்னு யாருக்குமே தெரியாது. படத்தை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, ஆனால் படத்தை பார்த்த சென்சார் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்கா, ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கா, ஏதோ ஒரு அரசியலை வந்து விஜய் வந்து சொல்ல வராரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேச விரோத கருத்துக்களை சொல்ல வராரா அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் அப்படின்றது அது வந்து இந்த கண்டென்ட்டு அது வந்து மோசமான கண்டென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அது சென்சார் எப்போ கொடுத்தாலும் அது ஏ கொடுக்குறாங்களா, யூ கொடுக்குறாங்களா, இல்லை வந்து படத்தையே வந்து விடாமல் தடுக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பல படங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு, பல படங்கள் வெளியிடுறதுக்கே வந்து தகுதி இல்லாத படங்கள்னு சொல்லி அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து கட்ஸோட விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, மியூட் பண்ணுறதோடு விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, சில காட்சிகள் நீக்க சொன்னால் கூட நீக்கிட்டா படம் வந்துடும். மொத்தமாகவே இப்போ அந்த அடிப்படையாகவே அந்த கண்டென்ட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, எது வேணாலும் நடக்கலாம்.
சார் ஒரு பக்கம் படத்துடைய கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கீங்க. இந்த நேரத்துல ப்ரொடியூசருக்குலாம் என்னென்ன நஷ்ட ஈடு இருக்கு? என்னென்ன இழப்பீடு இருக்கு சார்? ப்ரொடியூசருக்கெல்லாம் நஷ்ட ஈடெல்லாம் கிடையாதுமா. இது வந்து ஒரு கேவிஎன் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவர் வந்து ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு பில்டர்ஸுங்கிறாங்க, பெரிய செல்வந்தருங்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்கங்கிறாங்க. அவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்திருக்காங்க. அவங்க தான் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க 500 கோடி ரூபா நாங்கள் முதலீடு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 500 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு பெரிய பணமே இல்லை அப்படின்னு ஒரு தகவலும் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. அவங்க சொந்த காசை போட்டாங்களா, இல்லை வட்டிக்கு வாங்கி போட்டு பணம் போட்டாங்களா, எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 படத்தை 500 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்கன்னும் போது அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட காசு தானே. அப்படி இருக்கும்போது அது போய் இப்போ முடங்கி இருக்கு. இதுதான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பெருசாக நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பெரிய செல்வந்தருங்கிறாங்க, 500 கோடி ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பெருசாக என்ன நடந்தாலும் அது பெருசாக எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே. அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் படத்துக்கு வந்து இப்படி சிக்கல் இருக்குது, இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, எங்களோட படத்தை முடக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ ஏதோ அவங்க கொடுக்கலாமே. எதுவுமே கொடுக்கல. விஜயும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஜனநாயகன் பிரச்சனையை பற்றி பேசாமல் மௌனமாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னா இந்த படத்தை வியாபாரம் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிரித்து விநியோக உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த பிரித்து விநியோக உரிமை கொடுத்த வகையில் விநியோகஸ்தர்கள் வந்து ஒரு பெருந்தொகையை வந்து அட்வான்ஸாக வந்து தயாரிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த விநியோகஸ்தர்கள் வந்து ஒரு பக்கம் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட டெபாசிட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பல பேர் இதுக்குள்ளே வியாபாரம் பண்ண வகையில் உள்ள வந்து லாக் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் மாதம் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஜனவரி 9 அப்படின்னும் போது திட்டமிட்ட நாளில் படம் வந்துருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த திட்டமிட்ட நாளில் படம் வரலைங்கிறது ஒரு பக்கம், இது எப்போ வருங்கிறது தெரியாதுங்கிறது இன்னொரு பக்கம்னும் போது பல பேருக்கு இதுக்குள்ள சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பு நிறுவனம், அவர் வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனமோ சின்ன தயாரிப்பு நிறுவனமோ 500 கோடி ரூபா பணம் போட்டு காரணம் போது அதை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. திருப்பி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னும் போது அது அவங்களுக்கும் மன வருத்தத்தை தான் தரும். அது நஷ்டமா லாபமா அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நிச்சயமாக உங்களுக்கு வந்து லாபத்தை தராது, நஷ்டத்தை தான் தரும். இப்போ வந்து நீங்கள் வந்து 2 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆனால் கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்பணம் கொடுத்துட்டோம், அது வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வட்டியெல்லாம் கழித்து அந்த வகையில் வந்து ஒரு ஏதாவது உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கள், ஈடுபட்டி கொடுங்க எங்களோட நஷ்டத்தைன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பல சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்குது. தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இதில் நஷ்டம் இருக்குது. சார் அதே போல் ஜனநாயகன் படம் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு வருது, அதுக்கப்புறமா குடியரசு தினத்துக்கு வருது இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அஜித்தோட பிறந்த நாள் அன்னைக்கு வரப்போகுது, அந்த டைமில் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு போயிட்டு இருக்கு. அஜித்தோட பிறந்த நாளைக்கு ஜனநாயகனோட போகிறாங்களாமா? அதெல்லாம் விட மாட்டாங்க. அப்படி விட்டாங்கன்னா அஜித் ரசிகர் மட்டும் இல்லை, யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இந்த தேட்டரில் அன்னைக்கு பாண்டியன் தேட்டர்னு நினைக்கிறேன் காரைக்குடியில், அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விசிலை கொண்டு போய் விசுன்னு ஊதியிருக்காரு. அந்த ஜனநாயகன் கொடியை, அது டிவிகே கொடியை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் டிவிகேன்னு கத்தியிருக்காரு. நல்லா அடித்து சட்டை கட்டிலாம் கிழிச்சு, அதாவது சட்டை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதான் சார், மங்காத படத்துக்கு விஜய் ரசிகர்கள் போன மாதிரி அஜித் ரசிகர்கள் ஜனநாயகன் படத்துக்கு வரமாட்டாங்க. மங்காதா படத்துக்கு விஜய் ரசிகர்கள் போய் சும்மாவா இருந்தாங்க? அங்கே போயிட்டு வந்து டிவிகேன்னா சும்மா விடுவாங்களா? நல்லா அடித்து துவைச்சு சட்டை கட்டிலாம் கிழிச்சு ஓடுறா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அஜித்தோட ரசிகர்கள், ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள் எங்கேயாவது அப்படி வருவாங்களா? அதெல்லாம் வரவே மாட்டாங்கம்மா. அதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளா கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, ரேஷன் கார்டு, அதாவது 2.25 கோடி ரூபா, 2.25 கோடி ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினரில் வந்து விஜயோடைய ஓட்டு கன்ஃபார்ம்டு, இதெல்லாம் நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். யார் இவங்க வீடு வீடாக போய் பார்த்தாங்களா? 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாருங்கிறத இவங்க பார்த்தாங்களா? அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை அப்படி சொல்லிக்கிட்டு அது ஏதோ ஒன்று பண்ணலாமே தவிர இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. எது உண்மையாக நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய திறமைகள், உங்களுடைய உண்மையான கொள்கைகள், நீங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறத சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓட்டு போட போகிறாங்க. இப்போ 2026 ஜெயிக்க முடியலன்னா கூட அடுத்து 31 ஜெயிக்கலாம். அடுத்தடுத்து காலங்கள் இருக்குது. சின்ன வயசு தான் விஜய்க்கு. ஸோ வந்து நீங்கள் நடிகராக இருந்தீங்க, நடிகராக இருக்கும்போது உங்களுடைய திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டீங்களா இல்லையா? நாளை திருப்பு படம் நடிக்கும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிட்டீங்களா? அதே மாதிரி இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விமர்சனங்கள்
நிறைய விஜய் மேலே இருக்குது. அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு விஜய் வந்து பயணிச்சார்னா நிச்சயமாக விஜயோடைய பெரிய இலக்கை அரசியல் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம்மாவும் மாற வாய்ப்பு இருக்கு. என்ன வேணால் நடக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. சிஎம்மாவும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க போல, நடந்தாலும் சந்தோஷம்தான். இல்லை சார், நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து இப்போ சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காருன்னா இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அடுத்து சிஎம்மா மாற வாய்ப்பு இருக்கு. நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து சூப்பர் ஸ்டாராக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? ரொம்ப வருஷம். ஓ, அப்போ இப்போவும் 33 வருஷம் ஆச்சு. ஒரு சினிமாலே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு 33 வருஷம் ஆச்சு. ஒரு அரசியலில் நீங்கள் வந்து ஜொலிச்சு நீங்கள் ஒரு நாட்டினுடைய சிஎம், அதாவது தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆகிறதுக்கு அது இன்னும் ஒரு 33 வருஷம் ஆகும். அப்போ வயசு என்ன விஜய்க்கு? இன்னைக்கு 50ஓ 52ஓ என்னமோ நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 33 வருஷம் போடுங்க. 55, 65, 75, 85. இப்போ 85 வயசுல தான் ஒரு அரசியலுக்கு கரெக்டா இருப்பாரு, தலைவராக கரெக்டா இருப்பாருன்னு. நான் அப்படி சொல்லலை. அதுக்கான உழைக்கணும்னு கால அவகாசம் இருக்குமா? உழைச்சாதான் முடியும். உங்களுக்கு எல்லாமே உடனே கிடைக்காது. ஒரு சின்ன மாங்கொட்டையை கொண்டு போய் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நட்டி வைக்கிறீங்க அது வீட்டில், அது சின்ன துளுக்குது, அப்புறம் அது தண்ணி ஊற்ற வளர 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 மரமாகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் ஒரு 5-6 வருஷம் ஆகும். இப்போ ஹைபிரிட்லாம் வந்துருச்சு, அதை விட்டுருங்க. இயற்கையாக ஆர்கானிக்காக ஒரு மாமரம் வந்து நல்லா வந்து பூத்து காய்க்கணும், பழமாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 7-8-10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு தென்னையை இன்னைக்கு வச்சுட்டு தென்னையை வந்து தென்னைங்கிறது அந்த காஞ்ச அந்த இளநீ தான், காஞ்சதை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே வைப்பீங்க. தென்னையை இன்னைக்கு வச்சுட்டு திண்ணையில் உட்காந்துட்டு தென்னையை வந்து வச்சுருக்கோம், நாளைக்கே வந்து இளநீ சீவி குடிக்கலாம் அப்படின்னா முடியுமா? அதெல்லாம் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லும். ஜனநாயகன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.